பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறார். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு குரு பகவான் எப்பொழுது யோகம் செய்கிறார் அல்லது குருவின் யோக நிலை, மகரத்திற்கு குரு எதை தருகிறார்னா 3 12ஆம் இடத்தை ஆதிபத்தியமா பெறார். மகர லக்ன ஜாதகருக்கு புகழை கொடுக்கிறது குரு, சமூகத்துல அங்கீகாரத்தை கொடுக்கிறது குரு, தன்னம்பிக்கை கொண்டவரான்றதை சொல்றது குரு, சமூக அக்கறை கொண்டவரான்றதை சொல்றது குரு, உடன்பிறப்பினால் ஆதாயம் என்பதனாய் சொல்றது குரு, 12ஆம் இடத்தின் மூலியமாக வாழ்க்கை திருப்தியா இருக்குமான்றதை சொல்றது குரு, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில ஜாதகருக்கு திருப்தி உண்டா செயலில்ன்றதை சொல்றது குரு. அதுபோல இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், வெளிநாடு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், அயனங்களையும் சயனங்களிலும் ஜாதகர் பூர்த்தி பெறுவார்ன்றதை சொல்றது குரு. அப்ப மகரத்திற்கு குரு இத்தகைய பலனை கொடுக்கிறார். இதெல்லாம் நல்ல முறையில நடக்கணும், நல்ல முறையில ஜாதகருக்கு வாழ்க்கை திருப்தியா இருக்கணும், பயணங்கள்லாம் நல்ல வெற்றிகரமா அமையணும். எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் பொருளாகவோ வார்த்தைகளாகவோ பிரயோகப்படுத்தினாலும் அதனால மரம் போல் வளர்ந்த அறுவடையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குரு நல்லா இருக்கணும். எப்படி இருந்தா குரு யோகம் பண்றாரு இந்த காம்பினேஷன்லன்னா, குரு ஸ்தான பலத்தை இழந்தாலும் இழக்கலனாலும் பிரச்சனை இல்லை, லக்னம் முதல் எந்த பாவத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்தான பலத்தை இழக்காமல் புதன் சுக்கர தொடர்பிலே இருக்க வேண்டும். இதுல ஒரு காம்பினேஷன், இந்த சுக்கர தொடர்புல இருந்தா மட்டும் கொஞ்சம் திருமண சுபகாரியங்கள், இல்லற வாழ்க்கையில இளம் வயதுகள்ல கொஞ்சம் நிறைய அனுபவம் கொடுக்கும், ஆனா இறுதியில பெரும் வெற்றி. அப்ப ஸ்தான பலத்தை இழக்காமல் புதன் சுக்கர